everyone. It's a very special and big day for all of us. It's the audio release of Vayamudi Pesum. It's a truly different feeling, beautiful feeling because this is one movie which I've been very keen on working on, and I think it's a very interesting movie. Everyone's going to enjoy it. We need your prayers and support. Thank you. வணக்கம், நான் துல்கர் சல்மான். வாய்மூடி பேசும் என்னுடைய தமிழ் டெபியூ ஃபிலிம். இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை Why Not Films and Radiance Media. படத்தோட டைரக்டர் பாலாஜி மோகன் அவர்கள். எல்லோரும் இந்த படம் வந்து பார்க்கணும். April 18th படம் ரிலீஸ். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் நான்ஸ்டாப்பாக பேச பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நானே டப் பண்ணியிருக்கேன். படம் ஒரு யுனிக்கான ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கிற படம். ஆனால் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லோரும் வந்து பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபன் ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ. I'm very very happy to be back here in the Tamil industry. Tamil industry has been the most special. I worked in all the languages in the South and Hindi, but the respect and the love that Tamil industry gave me, I'm back here to expect a little bit more. And இந்த படத்தில் எனக்கு நிறைய சென்டிமெண்டல் வேல்யூஸ் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நான் மூணாரில் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஷூட்டிங்கும் அங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட் ஆல் த குட் திங்ஸ் தட் ஐவ் ஹேட் இன் மை லைஃப், புட் இட் டுகெதர் அண்ட் ஃபீல் தட் மேபி த பிளெஸிங்ஸ் வில் ரோல் அகேன் ஃபார் மீ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் பாலாஜி மோகன். என்னோட படம் வாய்மூடி பேசுவோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த படத்தை ரேடியன்ஸ் மீடியா அண்ட் வைநாட் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. துல்கர் சல்மான் மம்முட்டி சாரோட சன் நடிச்சிருக்காரு. அவருக்கு தமிழில் அவர் லான்ச் ஆகிற இந்த படம் மூலமாக நஸ்ரியா நசீம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. மதுபாலா மேமோட ரீஎன்ட்ரி இது தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர், பாண்டியராஜன் சார் அண்ட் சீனியர் அண்ட் யங் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன். அவருக்கு இது முதல் மூவி ஆல்பம். பட் ஆல்ரெடி அவர் இண்டிபெண்ட் மியூசிக் சீனில் நிறைய பேர் வாங்கினவர். அண்ட் ஒரு புது மியூசிக் தமிழ் சினிமாவுக்கு அவர் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. பாடல்கள் அண்ட் ட்ரெய்லர் வெளியில் வந்துருச்சு. பாட்டு கேளுங்க, ட்ரெய்லரை பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்களுக்கு சொல்லுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். வாயை மூடி பேசும் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த படத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் என்னென்னா, தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்க தலைவர், அந்த மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திரம் எனக்குன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் சப்போர்ட்டில் வேணும். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சவுந்தரராஜன், வாய்மொழி பேசும் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இது மாதிரி மாற்றான், அதுக்கு அடுத்தது எஸ்.ஜே. சூர்யாவோட இசை பண்ணிட்டு இருந்தேன். அந்த இசை பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் சசிகாந்த், இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னுடைய நண்பர், அவர் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, we are looking for a DPன்னு கேட்கும்போது I was very interested to work with பாலாஜி. ஸோ அந்த படங்கள் பெரிய லெவலில் மவுண்டான படங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து இட் வாஸ் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் க்ரூ. பெருசாக அலட்டிக்காமல் பெரிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக பண்ண ஒரு க்ரூவோட ஒர்க் பண்ணது வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. வருண் மணியன், ரேடியன்ஸ் மீடியா MD. வாய்மொழி பேசுவோம் திரைப்படம் வந்துட்டு எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். பாலாஜியும் சஷியும் ஆஃபீஸில் வந்து பேசின உடனே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், 3 லைனில் வந்து இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். பாலாஜி தான் டைரக்டரு. சஷியும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங். நல்லா பிளான் பண்ணி ஒரு பிளான் A, பிளான் B, ஒரு ஆர்டிஸ்ட் வரலைன்னா வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு அந்த சீனை முடிக்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பட்ஜெட்டை மெயின்டைன் பண்ணி, ப்ரொடியூசர் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாரு படத்தை. துல்கர் நஸ்ரியா ஒரு பெரிய ஹிட் பேர் ஆல்ரெடி மலையாளத்தில். நஸ்ரியா இங்கே எல்லாருமே தெரியும், எஸ்டாப்ளிஷ் ஸ்டார், எஸ்பெஷலி ராஜா ராணிக்கு அப்புறம். நீங்கள் மம்முட்டி சாருக்கு கொடுத்த சப்போர்ட்டும் துல்கருக்கு இங்கே கண்டிப்பாக தரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் திலக். நான் வாய்மொழி பேசும் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் ஒரு 2 டீம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையை ரிவீல் பண்ணக்கூடாது, கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 டீம் இருக்கும். அதில் ஒரு டீமோட லீடராக நான் பண்ணியிருக்கேன், இன்னொரு டீமோட லீடராக ரோபோசங்கர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கட்டாயமாக ஃபேண்டசியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ரொம்ப நன்றி. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி வாய்மொழி பேசும் ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கேன். இந்த படத்தோட கதாநாயகன் துல்கர் சல்மான் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவருக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன், எனக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒகேஷன். நம்ம 2 பேரும் நான் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸு, சினிமா பற்றி அதிகமாக பேசுவோம் அப்போது. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் வெரி வெல். இந்த டீம் துல்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. என் பேர் ஷான்ரால்டன். இந்த படத்துக்கு முதல் முறையாக இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கேன். இந்த வாய்மொழி பேசுவோம் அப்படிங்கிற படம் வந்து முதல்லேருந்தே எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை தந்த படம். கொஞ்சம் பயமாக இருந்தது பண்ணும்போது, ஏன்னா வந்து படத்தில் இசைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் பாலாஜி மோகன் அப்படிங்கிற டைரக்டர், அவர் தான் இந்த படத்தை இயக்கினார். அவருக்கு வந்து இசை பற்றி ரொம்ப கிளியரான ஒரு ஐடியா இருந்தது. இதெல்லாம் பண்ணலாங்க, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவரும் நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தனால 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த படத்தில் 5 பாடல் இருக்குது. அதை தவிர 3 தீம் மியூசிக் இருக்குது. ஸோ டோட்டலாக 8 ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆடியோ சிடியோட. வேறு ஏதாவது சொல்லணுன்னா, படத்தில் வந்து பாட்டு அப்படின்னு எதுவும் பண்ண ஆரம்பிக்கலை. படத்தை சார்ந்து வந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து மியூசிக் பண்ணணும்னு நினச்சோம், பாடல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே பாடலாக மாறிச்சு. ஸோ 5 பாடலுமே வந்து படத்தை சார்ந்து தான் இருக்கும். படத்தோட சுச்சுவேஷன்ஸ் அது பேஸ் பண்ண பாதிப்பை பேஸ் பண்ணி தான் பாடல்கள்.